OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் அமேசான் பிரைமில் வெளியாகி இருக்கிற இப்பானி டெப்படி இல்லையில் அப்படிங்கிற ஒரு கன்னட படம். பேர் கண்டிப்பாக நமக்கு புரியாது, அப்படி தான் இருக்குது பேர். அது கன்னடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் பார்த்தேன். அதாவது என்னென்னா, பூமியை தழுவும் பனித்துளி அப்படி மாதிரி ஒரு கவித்துவமான தலைப்பு. த டியூ எம்ப்ரேசிங் தி எர்த் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. அது கன்னடம் தெரிஞ்சவங்ககிட்ட அது அர்த்தம் கரெக்டான அர்த்தமாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் படத்தினுடைய ரேட்டிங் என்ன தெரியுமா? IMDb ரேட்டிங் 7.4. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். காதலை அப்படி உருகி எடுத்திருக்காங்க படத்தைங்க. அப்பா, யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி பைத்தியமாக தெரிஞ்சு பார்ப்பானுங்க அந்த படத்தை. கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், மேக்கிங் ஆஃப் த மூவி அப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி, இது மியூசிக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பிடிச்சி போட்ட மாதிரியே இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அப்படி வீட்டில் வைப்போம்ல, அது மாதிரி இருக்கும் ஒரு சீனும் ஃப்ரேமும் படத்தில். அது எப்படி அந்த கலர் கிரேடிங்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது என்ன ஆர்டிஃபிஷியலாக கொடுத்தா கூட சரி, கண்ணுக்கு அப்படியே விருந்து மாதிரி இருக்குங்க. ஒரு நார்மலாக நம்மளே அந்த அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காதல் படம். காதல் சொட்ட இருக்குது படத்தில். யங்ஸ்டர்ஸ்லாம் படம் அதிரி புதிரி ஹிட் ஆக்சுவலாக. அப்படி ஒரு படம். அது கன்னடத்தில் அப்படிப்பட்ட ஹிட்டாக அந்த படம். தயவுசெய்து காதலிக்கிறவங்க, காதலிக்க போகிறவங்க, காதலை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியான மூவி தான் அது. பிட்டு ஸ்லோ பர்ன் மூவி. இது கொஞ்சம் ஸ்லோ தான் மூவி. அவன் எதை பற்றியுமே கவலைப்படலைங்க டைரக்டர். நான் மனசில் இருக்க அந்த காதலை அப்படியே குட்டி வச்சுருக்கான். கதை சிம்பிள் கதை. அது கதாநாயகனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் ஃபஸ்ட்டு சீன் கல்யாணம் நடக்குது. தாலி கட்டுற நேரத்துலேருந்து தலைவர் எழுந்து வந்துடுறார், எனக்கு வேண்டாம் கல்யாணம். என்னடா பிரச்சனைன்னா, இவர் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அந்த பொண்ணோட நினைவு என் மனசை விட்டு இன்னும் போகல. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை விட்டு வந்துடுறார். காலேஜ் படிக்கும் போது ஒரு லவ் ஏற்பட்டுது. அந்த லவ்வை சொல்லி தொலைக்கல போல இருக்கு இவன் இதய முரளி மாதிரி. அப்படியே நின்றுருது. ஆனால் அந்த நினப்பு மட்டும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் போயிட்டா எங்கேயோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவன் காதலியை கண்டுபிடிச்சானா, இந்த பொண்ணோட நிலைமை என்ன, மனமேடையில் பட்டுப்புடலாம் கட்டின்னு உட்காந்து அந்த பொண்ணோட நிலைமை என்ன, இப்படி ஒரு முக்கோணமான விஷயம் தாங்க படம். அப்பா, அதாவது அந்த ஃப்ரேம் தாங்க படத்தில். இதை ஆக்சுவலாக இதை டிவிலாம் பார்க்கக்கூடாது. OTT பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம சொன்னால் கூட இதை தேட்டரில் பார்க்கணுங்க. அப்படிப்பட்ட ஃப்ரேம் ஒரு பெரிய தேட்டரில் அப்படி உட்காந்துக்குன்னு அப்படி சாஞ்சின்னு தனியாக கூட பார்க்கக்கூடாது தான். கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட அருமையாக இருக்கும் படம். அப்படி ஒரு கதை படம். என்ன ஆச்சுங்கிறது தான். என்ன புரிஞ்சு காலேஜ் முடியுது, அந்த பொண்ணு போயிடுறா. அந்த பொண்ணு கோவாவில் போய் செட்டில் ஆகிடுறா. கொங்குனி கோவா போயிடுறா. தலைவர் இந்த கல்யாணத்தை நின்று போயிடுது. எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாரு. எந்த ஐடியாவும் கிடையாது, ஆனால் தேடிட்டு போகிறாரு. தேடிட்டு போகும்போது அவர் காதலியை கண்டுபிடிச்சாரா, அந்த காதலினுடைய தற்போத நிலை என்ன, அந்த காதலியை என்ன பண்ணார், மணமேடையில் இருந்த பொண்ணு என்ன பண்ணார் அப்படிங்கிறதாங்க படம். அதெல்லாம் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, இவன் இங்கேருந்து கோவாவுக்கு போவான். அட்ரஸ் கிடையாது இவங்ககிட்ட, குத்துமதிப்பாக கண்டுபிடிக்கணும்னு போயிடுவான். அந்த ஸ்டேஷனில் டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் காரில் ஏறி இவன் அது மாதிரி போவான். இவனை பார்த்தோன்னே டாக்ஸி டிரைவர் கதை ஒன்று சொல்லுவாருங்க. அந்த சீனை பாருங்கள். தம்பி அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர். லவ்னா நான் ஏன் நீ காதலியை தேடி வந்திருக்க தெரியுது தானே? ஆமாங்க. ஏதோ அட்ரஸ் எதுவுமே இல்லை, ஆனால் கண்டுபிடிச்சேன். நீ கண்டுபிடிக்கல, அந்த நம்பிக்கை மட்டும் விடாதுன்னுவார். எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? நான் ஏன் தெரியுமா டாக்ஸி டிரைவர் ஆனேன் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவார். என் காதலியை தேடுறதுக்காகவே நான் தொழில் எடுத்தேன்னு ஒரு கதை ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த டிரைவர் வந்துட்டு போவார். ஆனால் படத்தினுடைய அடிநாதமே அவர் தான். அந்த சீனை பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி கோவாவில் போனதுக்கப்புறம் கோவானுடைய பியூட்டி, அந்த ஒயின் தயாரிக்கிற இடம், அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். படம் கொஞ்சம் லென்த்து தான். அந்த கதாநாயகி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதெல்லாம் படம் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகும். இந்த காதல் தோல்வி அடைஞ்சவுடனே அப்படி சரக்கு அடிக்கிறது, குத்தாட்டம் போடுறது, அது மாதிரிலாம் படத்தில் எதுவுமே கிடையாது. அவன் தன்னுடைய காதலி அந்த மனசுக்குள்ளே ஒரு பாவத்தை போல், அப்துல் ரஹ்மான் கவிதை எழுதியிருப்பார், உன்னை என்னுள் ஒளித்து வைத்துக்கிறேன் ஒரு பாவத்தை போலன்னுவார். அது அந்த பொண்ணோட நினைப்பு மனசுக்குள்ளேயே வச்சுருப்பான். அது எப்படி சொல்ல வேண்டிய காலத்தில் காலம் இவனுக்கு கை கொடுத்துதா அப்படிங்கிறது ரொம்ப அழகான படம். இந்த மழை பெய்கிற நேரத்தில் காதலியோடு இந்த படத்தை பாருங்கள். இஃப் பாசிபிள்
தேட்டரில் இங்கே சென்னையில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள், சென்னையில் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஓடிடியில் தான் பார்த்து ஆகணும், அது வேறு வழி கிடையாது. பட் ஸ்டில் ஒர்த் வாட்சிங் தட் மூவி. அந்த படம் முடிஞ்ச உடனே அதுவும் இந்த படம் டைட்டில்லாம் போட்டதுக்கப்புறம் கூட சில படங்கள் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். முடிஞ்சு சின்ன வீட்டுக்கு போனால் கூட நான்லாம் சில படத்துலாம் தேட்டரில் அப்படியே உட்காந்துருப்பேன். அது அந்த அந்த மொமெண்டத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு எல்லாரும் போயிடுவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். அந்த படத்தோடவே நம்ம ஐக்கியமான மாதிரி சில படங்கள் மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அந்த கேரக்டருக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துருப்போம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு படங்க அது. 7.4 IMDb ரேட்டிங்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கன்னட படத்துக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நான் எதை சொன்னாலும் படம் வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய படம் அது. எதுக்காக காரணம் சொல்லணும்னா, கதை, சினிமாட்டோகிராஃபி, லொக்கேஷன் பியூட்டி, மியூசிக்கு, கலர்ஸு, ஆக்டர்ஸோட அந்த இளமை ததும்பும் காட்சிகள், அந்த கதாநாயகனோட அழகு, இந்த பையன் துருதுருன்னு இருக்க கதாநாயகன், மனைவி கிட்ட அந்த கல்யாண மேடையில் வந்து போன அந்த பெண்ணோட கேரக்டரு, அவ்வளோக்கும் அந்த பையனுக்கு இவனுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டல நீ அப்படின்னு சொன்னா கூட அதோட நின்றுடாது. இவங்க 2 பேரில் ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி இந்த ஜென்செட்டுனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி பலவிதமான உணர்வுகள், ஏக்கங்கள், கோபங்கள், தோல்விகள், கண்ணீர், கவலை எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு கலவையான படம் தான். இந்த படத்தோட பேரை திருப்பி சொல்ல முடியல எனக்கு. நீங்கள் படத்தை பாருங்கள், டைட்டில் கார்டில் நாங்கள் காட்டுறோம். கன்னட படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். ஒரு கனத்த இதயத்தோடு படத்தை முடிச்சு வெளில வருவீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல் த பெஸ்ட். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.